அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு மீண்டும் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் மீண்டும் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை வாய்ப்புக்கு ஏன் நான் ஒரே வேலையை 3 தடவை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு விஏஓனா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா தான் தெரியும். இந்த மாதிரி இருக்குல்ல, அதனால் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணால் இந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணால் யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கிலிருந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்ன, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, இதில் ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாமா, என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட்லாம் வைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா சம்பளம், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும், அதாவது இப்போது ஒவ்வொரு சம்பளம் எப்படி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எல்லாமே தெளிவாக ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுது. எப்போ வருது, எப்போ முடியுது, க்ளோசிங் டேட் முடியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அவங்களும் அரசு வேலைக்கு போகணுன்றது ஒரு கனவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைகள்லாம் நோட்டிஃபிகேஷன் போடணுன்னா நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இது 2024ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் 2025 தான் இந்த அஃபிஷியலாகவே போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் ஆச்சு. கண்டிப்பாக 2025 போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் வேலைக்கு டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2299. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் மினிமம் இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் நீங்கள் 5ஆவதில் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலுமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக சம்பளம், இதுக்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் லெவல் 6 சம்பளம். ஓகேங்களா? ஸோ அதில் அந்த லெவலில் 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி சம்பளம் நமக்கு 35,100 வரைக்கும் சம்பளம் இருக்குன்றத தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்போட லொக்கேஷன் எல்லா மாவட்டத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே. எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரிலாம் பேட்டர்ன்லாம் இருக்குன்ற மாதிரி இல்லையா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை, அதன பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை வீடியோட தொடர்ச்சி சொல்கிறேன். இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது
ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் 1 வாரத்திற்குள் இதுக்கான அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த வேலைவாய்ப்பு இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல வருவாய்த்துறையிலேருந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இதுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த விஏஓனா யார், இந்த விஏஓட வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஓகேங்களா, ஒரு கிராமம் என்பது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன குக்கிராமம் தான். ஓகேங்களா? அந்த கிராமத்தில் ஒரு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அரசு சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் சரி, வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது, ஏதாச்சும் ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு புதையல் கிடைக்குது, இந்த மாதிரி அந்த கிராமத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, இந்த விஏஓ தான் பொறுப்பு, இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் தான் பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது தேவைனாலுமே இவர் மட்டும்தான் அரசு துறையிலேருந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இவர்கிட்ட தான் நீங்கள் அணுகணுமே. ஓகேங்களா? ஸோ அணுகுமுறை எல்லாருமே இவர்கிட்ட தான் உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தான் இது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக இங்கே உறுதிப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? தஞ்சாவூர் 305, மதுரை தஞ்சாவூர் 305, மதுரை 155, திருவள்ளூருக்கு 151, ஈரோடு மாவட்டத்துக்கு 141, சேலமுக்கு 105, காஞ்சிபுரமுக்கு 109, திருவண்ணாமலைக்கு 103, திருப்பூருக்கு 102, திருச்சிக்கு 104, செங்கல்பட்டுக்கு 41, கோயம்புத்தூருக்கு 61, கடலூருக்கு 66, நாகப்பட்டினமுக்கு 68, நாமக்கலுக்கு 68, திருவாரூருக்கு 139, தூத்துக்குடிக்கு 77, சிவகங்கைக்கு 46, திருநெல்வேலிக்கு 45, விழுப்புரம் 31, வேலூருக்கு 30, தருமபுரிக்கு 39, கிருஷ்ணகிரிக்கு 33, திருப்பத்தூருக்கு 32, திண்டுக்கலுக்கு 29, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 29. ஸோ இந்த மாதிரி 38 மாவட்டத்துக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வரைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்சி, எம்பிசி, பிசி, முஸ்லீம், ஆதி திராவிடர் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் முஸ்லீம் அவர்களுக்கு 34 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதர் கேஸ்ட் வந்து 21லேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலேயே பார்த்த மாதிரி தான் 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி மினிமம் நீங்கள் வந்து 5வது படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10வது, 12வது, ஐடிஐ, டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாம் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5வது படித்தவன் என்ன நாலேஜோடு இருப்பானோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஒரு 5வது படித்தவன் எப்படி இருப்பானாக்க, மினிமம் அவனுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்ற மாதிரி தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் அழகாக தெளிவாக தப்பு பிழை இல்லாமல் எழுதி கொடுக்கணும். அதுதான் எக்ஸாம். அதனால் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான் இதில் வந்து இருக்கும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராம உதவியாளர்னால் நில வகைப்பாடு என்ன, ஸோ இந்த நிலங்கள்லாம் எத்தனை இருக்குது, உங்கள் கிராமத்தில் வந்து எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, எத்தனை ஊராட்சி இருக்குது, எத்தனை தாலுக்கா இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷனில் வந்து டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும். அது என்னன்றதை அடுத்தடுத்து சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா? என்னென்னதுக்கு எவ்வளோ மார்க்கு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, ரீட் அண்ட் ரைட் அதாவது தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா 40 மார்க்கு, உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இப்படி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மார்க் போட்டு உங்களை டாப் மார்க் வரவங்கள இதில் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்த உடனே அப்டேட் பண்ணணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாச்சும் அரசு வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.